Hey guys, நான் அபிஷேக். ஸோ சத்தியமாக நான் என்ன பேசுறது நான் தெரில, எதுவுமே நான் ப்ரிப்பேர் கூட பண்ணல. ஸோ எப்பவுமே பண்ண மாட்டேன். பட்னா இது பேசலாம் அது பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா விட கிட்டத்தட்ட டைம் வந்துட்டு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதாவது நைட் 3 மணி. பட் ஆனால் இன்னும் வரையுமே எனக்கு தூக்கமே வரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் இந்தியா. ஸோ இவ்வளோ ஒரு பில்லியன் கணக்கான ஒரு பீப்புள்ஸோட ட்ரீம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நிறைவேற்றப்பட்டது. ஸோ கிரிக்கெட்டால். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட்டுன்றது மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் இங்கே வந்துட்டு எல்லாருமே ஒரு லவபிள் ஸ்போர்ட்ஸாக தான் வந்துட்டு இருந்துருக்குது. அண்ட் மோரோவர் கிரிக்கெட்டுக்காக நிறைய பேர் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் நிறையா லவ் வச்சிருக்கிறதா இருக்கட்டும். ஸோ நிறையா திங்ஸ் வந்துட்டு கிரிக்கெட்டில் வந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம சின்ன வயசுலேருந்து எடுத்து பார்த்தோம்னாவே கிரிக்கெட்ன்றதை நம்ம ஆடிட்டே தான் நம்ம வந்துட்டு வந்திருப்போம். எனக்கு இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு எமோஷன் வந்துட்டு போல. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த டே May 29 நம்ம வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு வின் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வாட்டி கிட்ட வந்து செமிஃபைனலில் வந்து தோற்றுருக்கோம், ஃபைனல்ஸில் வந்து தோற்றுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி கிட்ட வந்து தோக்குறப்போ என்னடா இது நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆயிருக்க வேணாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும் சில டைம். பட் ஆனால் நம்ம வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும் இல்லை, we have to win அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளோட இந்தியன் டீம். அண்ட் ஆல்சோ வெல் பிளேட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுமே வந்துட்டு நல்ல காம்படிட்டிவ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன் லைக் மொக்கையாக போயிடும் டீம், லைக் இந்தியா வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் ஒரு அல்பாசம் தான் எதிர்பார்த்தேன். என்னடா இது சீக்கிரமாக ஜெயிச்சா வந்துட்டு சரி வராதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே லாஸ்ட்டு வரையுமே லாஸ்ட்டு 2 பால் தாங்க, ஒரு லாஸ்ட் ஓவரும் சரி இல்லை அந்த மாதிரிலாம் வந்துட்டு முடிவு எடுத்து கிடையாது. லாஸ்ட்டு ஓவர் லாஸ்ட்டு 2 பால் தான் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நம்ம வின் பண்ணுவோமா இல்லையான்றது டிசைட் பண்ணுற பால்ஸ். ஸோ அடிக் பண்ணதான் வந்துட்டு போட்டாங்க. ப்ராபப்ளி எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க அந்த பால் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் மொரோவர் வந்துட்டு இன்னைக்கு இந்த டே யாராலையும் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்துட்டு நல்லா வந்துட்டு விளையாடி இருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து நினச்சிருப்போம் ஆஸ்திரேலியா வருவாங்களா, இல்லை நியூசிலாந்து வருவாங்களா, இல்லை இங்கிலாந்து வருவாங்களா, இல்லை ஆல்ரெடி வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் வருவாங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான் வருவாங்களா கூட நம்ம யோசிச்சுருந்தோம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் வந்தது எனக்கு வந்துட்டு பர்சனலி வந்து நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ எனக்கு ஒரு செகண்ட் வந்து தோணுச்சு, சரி ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாலும் வந்துட்டு இந்தியா தோத்தது கஷ்டமாக இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல. சரி ஓகே யாரோ ஜெயிக்கிறது வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி அவங்க ஒரு கப் கூட ஜெயிச்சது இல்லை. சரி ஓகே அவங்களுமே வந்துட்டு அந்த ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் அது மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. அண்டு நம்ம மெயின் பேஜ் வந்து நிறைய பேர் வந்துட்டு சோக்கஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சோக்கஸ் இல்லை, அவங்க வந்துட்டு வின் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வி ஹியர் டு வின் அப்படின்ற மாதிரி அந்த ரன்வீர் சிங் வந்துட்டு 83 படத்தில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இதில் சேட் பார்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கிடையாது, T20 ஃபார்மேட்டில் தான் நினைக்கிறேன். ஸோ ICC டோர்னமெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கிறப்போ இன்னும் கூட வந்துட்டு அழ வர மாதிரி இருக்குது எனக்கு. அண்டு சீரியஸாக இட்ஸ் அ வின்னிங் மூமெண்ட். ஸோ நீங்கள் டிவியில் பார்த்துட்டுனா தெரியும், நிறைய பேர் இந்த மேட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி இருந்தால் சாரி, நீங்கள் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரில லைக் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணுவோமா, இல்லை நம்ம அதுக்கடுத்து வந்துட்டு வின் பண்ணினே இருப்போமா அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் வந்துட்டு 17 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் 17 இயர்ஸ் இப்போ தான் நம்ம T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிருக்கோம். சொல்ல வார்த்தைங்களே இல்லைங்க.
ஸோ அப்படிதான் வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப எல்லாரோட ட்ரீமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ வீடு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நிறைய கஷ்டங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கிரிக்கெட் ஜெயிக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ நம்மளே நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. நம்ம டீம் ஜெயிச்சதை ஏதோ நம்மளே வந்துட்டு ஜெயித்த மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆகுது எனக்குமே. அண்டு ஸோ யா, பும்ராவோட எஃபர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை விராட் கோலி வந்துட்டு எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. ஸோ நம்மள நிறைய பேரே வந்துட்டு எதுக்கு ஓப்பனராக வந்துட்டு இறக்குறோம், ஒன் டவுனாக இறக்கிருக்கலாம், எல்லாருமே பேசிக்கான தாட் ஒன் டவுனாக இறக்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா செமிஃபைனல்ஸ் வரையுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல விராட் கோலி அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு சொன்னாங்க மேபி சேவிங் ஃபார் அ ஃபைனல் அப்படின்ற மாதிரிட்டு சிம்பிளாக சொன்னாங்க. ஆனால் அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஃபைனல்ஸில் அந்த 76 ரன்ஸ் அடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் நமக்கு அது என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ பெரிய மேட்ச்க்கு பெரிய மேட்ச் பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன் செகண்ட் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஹர்திக்கோட கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இல்லை அக்ஷர் பட்டேலோட கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும். ஸோ இந்த மேட்ச்சில் மட்டும் கிடையாது, நிறைய மேட்ச் வந்து அக்ஷர் பட்டேல் காம்படிஷன், ஐ மீன் சாரி, அது ஒரு இது வந்துட்டு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்துட்டு பண்ட் அடிச்சுட்டா இருக்கட்டும். ஸோ ஒரு மேட்ச்சில் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க தான் எல்லா மேட்சும் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு மேட்ச்சில் ரோஹித் பெர்ஃபார்ம் பண்ணால், ஒரு மேட்ச்சில் பண்ட், இன்னொரு மேட்ச்சில் விராட் கோலி, இன்னொரு மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல். அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஈவன் ஹர்திக் பாண்டியா கம்பேக்லாம், ஹர்திக் பாண்டியா வந்து நிறைய பேர் வந்து ஐபிஎல் வந்துட்டு பூ பண்ணுறாங்க. எங்கள் சொந்த ஃபேன்ஸே வந்துட்டு அவங்க குஜராத் ஃபேன்ஸ் வந்துட்டு லைக் பூ பண்ணதாக இருக்கட்டும், இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு பூ பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணுறப்போ என் கிளாஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து டவரு காமிச்சிருக்கிறாரு. எனக்கு வந்துட்டு நான் இதை ஷூட் பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை பேசிக்காக. பட் ஆனால் சரி ஓகே, நம்ம யார்கிட்ட சொல்கிறது தெரியல நான். ஸோ உங்ககிட்ட தான் வந்துட்டு சொல்லி ஆகணும் நான். ஸோ ஹியூஜ் அது. ஸோ வின்னிங் ஐசிசி ட்ராஃபி இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் டீம். ஸோ தூக்கம் வருமான்னு தெரில, சண்டே அதுவுமா சத்தியமாக வந்துட்டு இதுக்கப்புறம் தூக்கம் வராது. ஏன்னா அந்த ஹாப்பினஸ்லேயே வந்துட்டு ஓவர் ஜாயாக வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்தியன் டீம் வின் பண்ணதை நீங்கள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ஃபேமிலி அப்போ நைட்டு கொஞ்சம் ஆஃப் ஆகுது. ஸோ உங்கள் வீட்டில் சேஃபாக ஃபேமிலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தெரியுதா? வெர்டிகலாக தெரியுது. சரி, அந்த இது சம்திங் சொல்லுவாங்களே ரெசிப்ரோக்கல் ஏதோ தெரியுது. சரி, ஓகே, பாய்.